ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை மசாலாவையும் ரசமும் நம்ம எப்படி வச்சோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா முட்டையை நம்ம எப்பவும் போல் தோசைக்கல்லில் ஊற்றி அதில் உப்பு போட்டு சைடில் எண்ணெய் விட்டு பெரட்டி போட்டு எடுத்து வச்சுக்கறணும். நான் இன்றைக்கி 2 முட்டை மட்டும்தான் அப்படி எடுத்து வச்சுக்கிட்டேன். பாப்பா சும்மா காரம் இல்லாமல் தான் சாப்பிடுவா, அதனால் அவளுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு நாங்கள் எனக்கும் தம்பிக்கும் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம். நான் 2 முட்டைக்கு 4 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளியும் பொடிசாக நறுக்கிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரையும் நல்லா வதக்கிட்டு அது மேலே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். ரெண்டும் நல்லா வதக்கி விட்டுறணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு லைட்டாக போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மசாலாலாம் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டேன். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது மேலே மல்லித்தழையும் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த முட்டையை அது மேலே போட்டு நல்லா முட்டை மேலே ஃபுல்லாக படுற மாதிரி 2 பக்கமும் பெரட்டி போட்டுக்கறணும். கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு அப்படியே வேக விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த முட்டை மசாலா ரெடி ஆயிரும். நாங்கள் சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை இப்படியும் இருக்கணும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் நாங்கள் இன்றைக்கி முட்டை மசாலா செஞ்சோம். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த முட்டைக்கு ஊற்றிக்கிறதுக்கு ரசம் வைக்கலான்னு சொல்லி தூதுவளை போட்டு ரசம் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணேன். கொஞ்சோண்டு புளி எடுத்து ஊற வச்சாச்சு. சீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு அடி அடித்ததுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, தூதுவளை, மல்லித்தழையும் உள்ளுக்குள்ளேயே போட்டு அரைச்சிருவேன் நான். ஏன்னா குழந்தைங்க மல்லித்தழை அந்த தூதுவளையெல்லாம் வெளியில் எடுத்து வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக போட்டே அரைச்சிருவேன். அப்போதைக்கு எல்லாமே ரசத்தோடு மிக்ஸ் ஆகி இருக்கிறனால ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க, எடுத்து வெளியில் வைக்கவே மாட்டாங்க. பூண்டையும் நச்சு போட்டு ரசம் வச்சாச்சு. இந்த சண்டே ரொம்ப சிம்பிளாகவே சமைச்சு சாப்பிட்டாச்சு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் டெய்லி விளாக் போய்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.